ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன்ஸ்கேப். இந்த வீடியோவில் நம்ம 2016 தெலுங்குல ரிலீஸ் ஆன பெல்லி சூப்புலு அப்படிங்கிற ஒரு ரொமான்டிக் காமெடி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாழ்க்கையில முன்னேறதுக்கு ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிற பீப்புள் மீட் பண்ணாங்கன்னா அவங்க லைஃப்ல என்ன நடக்கும், எப்படி எல்லாம் முடிவெடுப்பாங்க அப்படிங்கறத ரொம்பவே சூப்பரா காமெடி கலந்து ரொமான்ஸா சொன்ன படம் தான் இது. சோ நிறைய பேசாம நம்ம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல நம்மளுடைய ஹீரோவை காட்டுறாங்க. அவரு பொண்ணு பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்காரு. சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. அவங்க வீட்லயும் தன்னை பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்றதுக்காக ஹீரோயின் ஃபுல்லா ரெடி ஆயிட்டு வீடு ஃபுல்லா அமர்கலமா இருக்கு. ஹீரோயினோட வீட்டு பெட்ரூம் டோர்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும். சோ அதனால அந்த டோரை மூடாம கார்பெண்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஹீரோவோட ஃபேமிலி பொண்ணு பார்க்கறதுக்காக ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவோட ஷர்ட்ல ஒரு சின்ன கரையா இருக்கும். சோ நான் ஷர்ட் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ரூமை யூஸ் பண்றதுக்கு மேல போவாரு. அங்க ஆல்ரெடி ஒரு சின்ன பையன் விளையாடிக்கிட்டு இருப்பான். அவன் தெரியாதனமா அந்த டோரை லாக் பண்ணிடுவான். சோ அதனால வெளியில இருக்கிற யாராலையும் அந்த டோரை உடைக்கவும் முடியாது, அதை ஓபன் பண்ணவும் முடியாது. சோ ஹீரோ, ஹீரோயின் அண்ட் அந்த சின்ன பையன் 3 பேருமே உள்ள மாட்டிக்கிறாங்க. மித்த வீட்டுக்காரங்க எல்லாருமே வெளியே இருக்காங்க. சோ இதான் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நல்ல டைம் அப்படிங்கறதுனால, அதாவது பேசி தீர்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல டைம் அப்படிங்கறதுனால ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களுடைய அந்த வாழ்க்கையில என்ன ஆக போறாங்க அப்படிங்கறத பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினோட அவங்க பாஸ்ட் லைஃப் பத்தி சொல்றாங்க. காலேஜ்ல இவங்க ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஓனா ஒரு பிசினஸ் வந்து ரெடி பண்ணணும். அதாவது இந்த ஃபுட் பிசினஸ் ரெடி, அதுல அவங்க அச்சீவ் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய லைஃப் கோலா இருக்கும். பட் நம்ம ஹீரோ டோட்டலா ஆப்போசிட். அவருக்கு என்ன எய்ம் அப்படின்னா, ஒரு நல்ல ரிச்சான பணக்கார பொண்ணா பார்த்து அவங்கள கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடணும். அதாவது வாழ்க்கையில உழைக்காம சோம்பேறித்தனமா எப்படி செட்டில் ஆகலாம் அப்படிங்கறத நம்ம ஹீரோ கிட்ட இருந்தா கத்துக்கணும். சோ இப்படி இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினோட பாஸ்ட் லைஃப் சொல்றாங்க. காலேஜ் டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு லவர் இருந்திருப்பான். இவங்க 2 பேருமே சேர்ந்து ஃபுட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி லவ் பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கப்புறமா அவங்க மால், பீச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சுத்துவாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் லவ் பண்ற அந்த பையன் டெல்லிக்கு போறேன், டெல்லிக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நான் உங்க அப்பா கிட்ட பேசி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் டெல்லிக்கு போயிடுறான். பட் நம்ம ஹீரோயினும் அவன் வரதுக்குள்ள நம்ம அந்த ஃபுட் பிசினஸ்ல ஒரு பார்ட் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். அதாவது இவங்க ஒரு ட்ரக் வாங்கிட்டு அதுல தான் அவங்க அந்த ஃபுட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோவை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக, அதாவது அவங்க லவ் பண்ற பையனை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ட்ரக் வாங்கிக்கலாம், நம்மளுடைய கை காசை போட்டு ஒரு ட்ரக் வாங்கி வைக்கலாம், அதுக்கப்புறமா வந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய பிசினஸ் இன்னும் கொஞ்சம் க்ரோத் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணி ஒரு ட்ரக் வாங்குறதுக்காகவும் போறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க அப்பா தான். அவங்க அப்பா நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால அவங்கள பெருசா எதையுமே வந்து சாதிக்க விடாம அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுடைய கடமையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஹீரோயின் தான் விடாப்படியா அவங்க நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லி கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. இவங்க லவ் பண்ற மேட்டர் அவங்க அப்பாவுக்கும் தெரியுது. சரி, நான் அந்த பையன் கிட்ட பேசுறேன், அவனை வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் வருவான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பட் அவன் வர மாதிரி தெரியல. நம்ம ஹீரோயின் அவன் ஏமாத்திட்டு அவன் டெல்லியிலேயே செட்டில் ஆயிட்டான். இதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பாவுக்கு பொறுமை இல்ல. சோ அதனால இது வரைக்கும் உனக்கு செல்லம் கொடுத்ததெல்லாம் போதும், நீ இதுக்கப்புறமா நான் சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த பொண்ணு பார்க்குற விஷயத்தை ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோவோட அந்த பாஸ்ட் லைஃப் பத்தி சொல்றாங்க. அவருக்கு டிகிரி முடிக்கிறதுல சுத்தமா இஷ்டமே இல்ல. 5 வருஷமா ஒரு 4 பேப்பரை கிளியர் பண்றதுக்கு ரொம்ப படாத பாடுபட்டு இருப்பாரு. பட் அவருடைய ஒரு பெரிய விருப்பம் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு பெரிய ஹோட்டல்ல செஃப்பா வரணும் அப்படிங்கிறது தான். ஆனா அவங்க வீட்டுல அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இவரை டிகிரி முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போ அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சோ இதனாலேயே நம்ம ஹீரோவுக்கு அந்த டிகிரி மேல, படிப்பு மேல, வேலை மேல இருந்த எல்லா நம்பிக்கையுமே போயிட்டு அவர் செஃப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன விஷயங்களை அதுக்காக ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு சின்ன யூடியூப் சேனல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதுல இவர் சமைக்கிற எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போட்டு வியூஸ் கொண்டு வந்து அதுல இருந்து சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. பட் அதுவும் ஒரு கட்டத்துல ஃபெயிலியர்ல போயிடுது. இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கும். என்னன்னா, நம்ம ஹீரோயின் அந்த காலேஜ் டைம்ல லவ் பண்ணிருப்பாங்க. அப்போ ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க. ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணி, அதாவது ஒரு ஸ்பெஷலா ஒரு மீன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த மீனை யார் ரெடி பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த ஹோட்டல்ல போயிட்டு ரெடி பண்ணிருப்பாரு. சோ இவங்க 2 பேருமே பேசும்போது தான் அந்த விஷயம் இவங்களுக்குள்ள மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ அப்ப ஹீரோயினுக்கு ஒரு தாட் வரும், இவனும் ஒரு செஃப்பா இருக்கான், நம்மளுக்கும் வந்து இந்த ஃபுட்ல பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருக்கு, ஏன் நம்ம 2 பேரும் கொலாபரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஆசை வரும். அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இவங்க வெளிய இருந்து கதவை ஓபன் பண்ணி உள்ள வந்துருவாங்க. அப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஓபன் பண்ணுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை மாத்தி பொண்ணு பார்க்க வந்துருவாரு. அவங்க போக வேண்டியது 8வது ஸ்ட்ரீட் தான். இவங்க 7வது ஸ்ட்ரீட்ல வந்து நம்ம ஹீரோயினை தெரியாதனமா பொண்ணு பார்த்துருவாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோயினை கரெக்டா யாரு பொண்ணு பார்க்க வரணுமோ அந்த வீட்டு சைடுல இருந்து வந்துருவாங்க. பட் நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டு முன்னாடியே போயிட்டு எனக்கு இந்த மாதிரி இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை டிராப் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் கரெக்டான அட்ரஸுக்கு போயிட்டு பொண்ணு பார்க்கறாரு. அந்த பொண்ணு பயங்கர ரிச்சா இருக்காங்க. அவருக்கு யாரு பொண்ணு யாரு வேலைக்காரின்னு கூட தெரியாம வேலைக்காரி கிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறமா தான் சொல்லுவாங்க அது வேலைக்காரி, பொண்ணு அங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடர்னா ரொம்ப ரிச்சா இருக்க ஒரு பொண்ணை காட்டுவாங்க. இந்த பொண்ணோட அப்பாவுக்கும் மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சு போயிடும். இருந்தாலும்
இருந்தாலும் அவர் ஒரு சின்ன இன்டர்வியூ பண்ணணும், நம்ம ஹோட்டல்ல மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம ஏன் அவங்ககிட்ட போயிட்டு பிசினஸ் கொலாபரேட் பண்ணி நாம அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அவன் ஒரு செஃப் நல்லாவே சமைக்கிறான், நம்ம கிட்ட அந்த ட்ரக் வாங்குறதுக்கும் அதை ரெடி பண்றதுக்கும் அமௌண்ட் இருக்கு, சோ நம்ம ரெண்டு பேருமே கொலாபரேட் பண்ணி அந்த விஷயத்தை சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து பேச போறாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன சொல்லிடுறாருன்னா, இல்ல இல்ல நான் ஒரு ரிச்சான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலான்னு பிளான் பண்ணிட்டேன், அந்த பொண்ணு வீட்லயும் ஓகே சொல்லிட்டாங்க, சோ இதுக்கப்புறமா நம்ம போயிட்டு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணி எனக்கு சம்பாதிக்கணும்ன்ற ஆசையே போயிடுச்சு, சோ நான் இந்த மாதிரி சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயினை நோஸ் கட் பண்ணி அனுப்பி விட்டுறாரு. சரி நம்ம ஹீரோயினும் ஓகே நம்ம தனியாவே அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் கிட்ட நான் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆட்டிடியூட் தனமா பேசிட்டு இவரு அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக போறாரு ஹோட்டலுக்கு. அவங்க அப்பாவும் அங்க வந்திருக்காங்க. இப்போ அவங்க அப்பா என்ன கேக்குறாருன்னா, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, கம்பெனில ஒர்க் பண்றீங்களா இல்ல என்ன பிசினஸ் எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொன்னார்னா, இப்போ நம்ம ஹீரோயின் பேசிட்டு போன எல்லா விஷயத்தையுமே இவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அடிச்சு வர்றாரு. என்னன்னா நானும் என்னுடைய ஃப்ரெண்டு சித்ரா, அதாவது நம்ம ஹீரோயினும் சேர்ந்து ஒரு ஃபுட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம், அவங்க ட்ரக் வாங்க போறாங்க, நான் செஃப்பா இருந்து பிசினஸ் பண்ண போறோம், இன்னும் ஒரு 2 மாசத்துல எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ அவர் என்ன செக் வைக்கிறாருன்னா, ஓகே இப்ப கல்யாணம் பண்ணா கரெக்டா இருக்காது, நீங்க 2 மாசத்துக்கு அப்புறமா உங்களுடைய பிசினஸ் growth பண்ணிட்டு வாங்க, நாம கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்னுடைய பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க பொண்ணை கூட்டிட்டு போயிடுறாரு. சோ இப்போ நம்ம ஹீரோவுக்கும் இந்த பிசினஸ்ல கொலாபரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் வருது. வேற வழி இல்ல, நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு திரும்பவும் கேட்கிறாரு, நம்ம 2 பேருமே சேர்ந்து அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டார்டிங் நம்ம ஹீரோயின் ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்கள அந்த அளவுக்கு நோஸ் கட் பண்ணிருப்பாரு. சோ இப்போ கொஞ்சம் அடங்கி தானே போயாகணும், சோ வேற வழி இல்லாம ஹீரோயின் கிட்ட கெஞ்சுறாரு. அவங்களும் ஒரு கட்டத்துல ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் வாங்குறாங்க, அதை பெயிண்டிங் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணி ஒரு புது ட்ரக்கா மாத்துறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு அவங்க அங்கிள் மூலியமா ஒரு ஆர்டர் கிடைக்குது. சரி ஓகே நம்ம இதை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு ஃபுட் சர்வ் பண்றதுக்காக அந்த ட்ரக்ல போறாங்க. அங்க வேற ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, அங்க இருக்கிற யாருமே சாப்பிடல, அங்க இருக்கிற அந்த மேனேஜர் தான் நம்ம ஹீரோயினோட அங்கிள். அவர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் டேஸ்டான ஃபுட் சமைக்கிறதுக்கு டைம் ஆகும், சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போய் கேக்குறாரு. அவங்களும் ஹீரோவுக்கு கால் பண்ணி சீக்கிரம் எடுத்துட்டு வா ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்கையும் அங்க கொண்டு வராங்க. கொஞ்ச நேரத்துல இவங்க சமைச்ச அந்த சாப்பாடு சாப்பிட்ட உடனே டீ கடை ஆன மாதிரி அந்த ஃபங்க்ஷன் வீடு ரணகலமா மாறுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ சமைக்காம ஒரு பெரிய ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி தான் அங்க ஃபுட்டை கொண்டு வந்திருப்பாரு. ஆக்சுவலா அந்த ஹோட்டலோட ஓனர் பொண்ணுக்கு தான் இங்க ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும். அவங்க அந்த ஃபுட்டை சாப்பிட்ட உடனே இது நம்ம ஹோட்டலோட ஃபுட் டேஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ண அந்த கோல்மால் தனத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ இதனால ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்த அந்த அட்டெம்ப்ட் ஃபெயிலா போகுது. ஹீரோவும் ஹீரோயினும் உயிர் பொழிச்சா போதும் அப்படின்ற மாதிரி அந்த ட்ரக்ல ஏறி அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. இது நம்ம ஹீரோயினோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இப்படி சொதப்பல்ல முடிஞ்சிருச்சு, எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ப்ளேம் பண்றாங்க. பட் நம்ம ஹீரோவும் அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே நான் இந்த பிசினஸ்ல இருந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பங்கை வந்து இவங்க திருப்பி கொடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வராரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோயினை பொண்ணு பார்க்கறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை ரொம்ப சென்டிமெண்டா அவங்க அப்பா கிட்ட உங்களுடைய பொண்ணு ஒரு ஃபுட் பிசினஸ் உமனா மாறணும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கனவை வளர விடுங்க, ஏன்னா ஒரு பொண்ணுன்றதுனால அவங்கள மேல மேல வளர விடாம கல்யாணம் பண்ணி கடமையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க கிட்ட போய் பேசுங்க, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடியே இந்த பொண்ணுக்கு உங்களை யாரையுமே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே மேல இருந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் அவங்க எதுவுமே பதில் சொல்லல, எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி உள்ள போயிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் திரும்பவும் ஹீரோ கிட்ட போயிட்டு நீ பேசுறது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் அட்டம் ஃபெயிலியரா போயிடுச்சு, சோ நம்ம திரும்பவும் அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கரேஜ் கொடுத்துட்டு திரும்பவும் இவங்க அந்த ட்ரக்கை வச்சு அந்த ஃபுட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ நல்லா போகுது, growth ஆகுது, நிறைய டிவி சேனல்லாம் இவங்க பேட்டி கொடுக்குற அளவுக்கு நல்லாவே இவங்களுடைய பிசினஸ் ஓட ஆரம்பிக்குது. இப்போ 2 மாசம் முடிஞ்சிருக்கு. ஹீரோவுக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணை பார்த்திருப்பாங்க. அவங்க அப்பா வந்து இப்ப பேச ஆரம்பிக்கிறாரு, உங்களுடைய பிசினஸோட வளர்ச்சி நல்லாவே இருக்கு, சோ இப்போ நீங்க என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா நீங்க மட்டும் தான் இந்த பிசினஸ்ல இருக்கணும், உன் கூட பார்த்து இருக்கிற ஹீரோயினை 50% கொடுத்து கழட்டி விட்டுருங்க, நீங்க மட்டுமே இதை எடுத்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட அப்பாவும் சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் வேற வழி இல்லாம ஓகே நான் சம்பாதிச்சது வரைக்கும் போதும், அதை வச்சு நான் ஆஸ்திரேலியா போயிட்டு என்னுடைய ட்ரீம் அச்சீவ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயின் காலேஜ் டைம்ல லவ் பண்ண பையனையும் பாக்குறாங்க. அவன் நடந்த எல்லாத்தையுமே எலாபரேட் பண்ணி சாரி கேட்கறான். பட் நம்ம ஹீரோயின் அது எதையுமே கண்டுக்காம அவன் மேல இருக்கிற கோவத்துல அவனை அடிச்சுட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க. ஹீரோயின் திரும்பவும் நம்ம ஹீரோவை பார்த்து பேசுறாங்க. அவங்க அந்த பிசினஸ்ல இருந்து நான் கலந்துக்கிறேன், கொலாபரேஷன்ல நான் பிரேக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவங்க இருந்து வந்துடுறாங்க. பட் இவங்க 2 பேருமே ஒரே ஒரு எஃப்எம்க்கு நாங்க பேட்டி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கமிட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. சோ அதை மட்டும் நம்ம லாஸ்டா பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு டீல் பண்ணிக்கிறாங்க. இதுல நம்ம ஹீரோவுக்கே தெரியாம அவருக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகுது.
எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன்ல இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கு பார்த்திருக்க அந்த பொண்ணோட ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க காலேஜ்ல ஒரு பையனை லவ் பண்ணி இருந்திருப்பாங்க. பட் அவங்க அப்பா இந்த ஹாரோஸ்கோப் ஜோதிடம் இதெல்லாம் பார்த்து அந்த பையன் செட் ஆக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பிரேக்கப் பண்ண சொல்லியிருப்பாரு. பட் அந்த பொண்ணு அவளால அந்த பிரேக்கப் அக்செப்ட் பண்ண முடியாம ரொம்பவே அழுதுட்டு இருப்பா. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த எஃப்எம்க்கு பேட்டி கொடுக்கறதுக்கான டைம் வந்திருக்கு. இவங்க ரெண்டு பேருமே பேசுறாங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்கு எல்லாத்துக்குமே பயம், சாப்பிட்றதுக்குனாலும் பயம், ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்குனாலும் பயம், இப்படி பயத்திலே இருந்தா எப்படியுமே நம்ம அச்சீவ் பண்ண முடியாது, அதை விட்டு வெளில வந்தாதான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஆமா ஹீரோயின் எல்லா விஷயத்திலுமே கரெக்டா தான் இருப்பாங்க, நான் எல்லா விஷயத்துக்குமே பயந்த ஆளுதான். சோ நாங்க இருந்ததுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா சின்ன வயசுல என்ன அப்படிதான் வளர்த்தாங்க. சோ சின்ன வயசுல இருந்து நான் அப்படி வளர்ந்ததுனால நான் எல்லா விஷயத்துக்குமே பயந்து எதையுமே ஒரு தைரியத்தோட பண்ணாத ஆளா தான் நான் வளர்ந்திருக்கேன். ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃப்ல அது எல்லாத்தையுமே மறந்து நான் தைரியமா எல்லா விஷயத்திலுமே இறங்க ஆரம்பிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சோ இப்ப லாஸ்டா அந்த ஆர்ஜே என்ன கேக்குறாங்கன்னா, உங்களுக்குள்ள வேற ஏதாச்சும் கமிட்மெண்ட் இருக்கா, நீங்க லாஸ்டா உங்களுக்குள்ள என்ன சொல்லிக்க விரும்புறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட ஃபேமிலி மொத்தமும் ஹீரோயினை அவர் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பட் ஹீரோ சொல்லுவாருன்னு பார்த்தா ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னாடி தான் நீங்க பொண்ணு பார்க்கறதுக்கு மாத்தி வந்துட்டீங்க, இந்த டைம் நீங்க 7வது ஸ்ட்ரீட்ல இந்த வீட்டுக்கு கரெக்டா பொண்ணு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய லவ் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அவங்களே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷத்துல ஹீரோயினை மீட் பண்றதுக்காக போவாங்க. ஹீரோவுக்காக நிச்சயம் பண்ணிருந்த அந்த பொண்ணுக்கும் ஆப்வியஸ்லி ஹீரோவை பிடிக்காது. ஏன்னா அவ அந்த பிரேக்கப் நினைச்சு தான் அழுதுட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்ல இருந்து வேகமா ஓடியாந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்றதுக்காக வருவாரு. அந்த டைம்ல தான் அந்த நிச்சயம் பண்ண இருந்த பொண்ணோட அப்பாவும் பார்த்துட்டு, சரி ஓகே உன் லைஃபை நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவையும் அனுப்பி விட்டுருவாரு. அங்கிருந்து வேகமா ஓடி வந்து நம்ம ஹீரோ அவருடைய லவ் ஷேர் பண்ணிக்கிறாரு. லைஃப்ல அச்சீவ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் லவ்லையும் அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சேர்றாங்க.